This video is sponsored by BuyMode mobile app. இது கூகுள் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இதை டவுன்லோட் பண்ணி கிராசரி திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதர் வெப்சைட்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ லோ ப்ரைஸாக தான் இருக்கும். ஸோ மணி சேவ் பண்ணிக்கலாம். கிச்சன் ஆக்சசரிஸ், மொபைல் ஆக்சசரிஸ் இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்குது. டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, மணி சேவ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இமேஜ் டு பிடிஎஃப் அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்த ஒரு இமேஜாக அனுப்புகிறோம் அப்படின்னா கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும். அதுவே நம்ம பிடிஎஃப் அனுப்புகிறோம் அப்படின்னா இங்கே நம்ம ஃபோனில் என்ன கிளாரிட்டி இருக்கோ அதே கிளாரிட்டி அங்கே ரிசீவருக்கும் இருக்கும். அதனால தான் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதில் மொத்தமே 3 ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும். க்ரியேட் நியூ பிடிஎஃப் ஃபைலு, செட்டிங்குள்ளே போனோன்னா சும்மா 5 ஸ்டார் ரேட்டிங்கு இந்த மாதிரி தான் இருக்கும். க்ரியேட் நியூ பிடிஎஃப் நம்மளோட ஃபோன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் கேட்கும். நமக்கு என்ன இமேஜ் பிடிஎஃபாக மாற்றணுமோ அதை செலக்ட் பண்ணி நம்ம பிடிஎஃபாக மாற்றிக்கலாம். பிடிஎஃப் ஃபைல்ஸில் இதுக்கு முன்னாடி ஏதாவது பிடிஎஃப் ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை காட்டும். செட்டிங்குள்ளே இந்த மாதிரி தான் இருக்கும். ரிமூவ் ஆட்ஸு, ஃபீட்பேக்கு. ரிமூவ் ஆட்ஸ் கொடுக்குறோம் உள்ளே போகிறோம் அப்படின்னா ஒரு அமௌண்ட் கேட்கும். பர்மனெண்ட்டாக ஆட்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு அமௌண்ட் கேட்கும். ஃபீட்பேக்கு அப்புறம் ஷேர் ஆப். இந்த ஆப்பை யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் ஆப் கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். ரேட் அஸ் 5 ஸ்டார்ஸ். உங்களுக்கு இந்த ஆப் ஓகே அப்படின்னா நீங்கள் 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துக்கலாம். க்ரியேட் நியூ பிடிஎஃப் அப்படி அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஃபோனில் என்னென்ன இமேஜஸ் வச்சுருக்கோமோ அந்த இமேஜஸ் காட்டும். அதில் உங்களுக்கு எந்த இமேஜ் நீங்கள் பிடிஎஃபாக மாற்றணுமோ அதை நீங்கள் மாற்றிக்கலாம். அதை நீங்கள் சூஸ் பண்ணி பிடிஎஃப் ஃபைலாக மேக் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஃபோனில் இருக்கிற இது மட்டும்தான் இருக்கும். இல்லை ஃபோட்டோ எடுத்து பண்ணணும் அப்படின்னாலும் அந்த கேமரா சிம்பிளாக டச் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோவை பிடிஎஃபாக மாற்றிக்கலாம். பிடிஎஃப் ஃபைல்ஸ்குள்ளே போனீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்களா அந்த பிடிஎஃப் ஃபைல்ஸ் எல்லாமே காட்டும். இதுக்கு முன்னாடி நான் ஒன்று தான் பண்ணியிருக்கேன், அதனால் அந்த ஒன்று மட்டும் காட்டுது. நீங்கள் நிறைய பிடிஎஃப் ஃபைல் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா இதுக்கு முன்னாடி பண்ண பிடிஎஃப் ஃபைல்ஸ் எல்லாமே காட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.